Hi viewers, welcome to Medicinal channel. நாங்க ஜெய்சிகா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோல மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். நிறைய வியூவர்ஸ் மட்டன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு கேட்டிருந்தாங்க. இது கார்த்திகை மாதம் ஐயப்ப பக்தர்கள் விரதம் இருக்கிற மாதம், அதனால் நாங்கள் நெக்ஸ்ட் மந்த் மட்டன் பிரியாணி வீடியோ போடுறோம். சேனலில் மினியேச்சர் குக்கிங் வீடியோஸ் நிறையா போட்டிருக்கோம். பிளேலிஸ்டில் போய் பாருங்கள். மஷ்ரூம் பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். களி 2, பெரிய ஆனியன் 2, கிரீன் சில்லி 1, நெய், ஆயில், பூண்டு பேஸ்ட், சிறிதளவு கொத்தமல்லி, சீரக சம்பா அரிசி 1 கப், உப்பு தேவையான அளவு, பிரியாணி மசாலா 2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், பிரியாணி இலை, ஏலக்காய், கிராம்பு, அனாசிப்பூ, சோம்பு, சீரகவு, லெமன் ஜூஸ் 1 ஸ்பூன். சீரக சம்பா அரிசியை வாஷ் பண்ணி தண்ணியில் வடித்து 20 மினிட்ஸ் வச்சுருங்க. கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ பட்டை இலை, ஏலக்காய், கிராம்பு, அனாசிப்பூ, சோம்பு சேர்த்து எண்ணெயில் பொரிய விடுங்க. கூடவே ஆனியனை சேர்த்து வளர்க்குங்க. ஆனியன் கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். அப்போ தான் பிரியாணி டேஸ்டாக இருக்கும். புதினா, கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியை சேர்த்து நல்லா வதக்குங்க. வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நிறைய விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஃபைபர்ஸ் இருக்கு. மஷ்ரூமை வீக்லி ஒன்ஸாக எடுத்துக்கோங்க, ரொம்ப நல்லது. மஷ்ரூம் ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. அதோட நம்ம ரத்தத்தை சுத்தப்படுத்தும், கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கும். இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்லது. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. எல்லாம் மிக்ஸ் பண்ணுங்க. மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ பிரியாணி மசாலா 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கட் பண்ணி வச்சிருக்க மஷ்ரூம் சேர்த்து நல்லா வதக்குங்க. தயிர் 2 ஸ்பூன்
சேர்த்துக்கலாம். எல்லாம் மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ லிப் போட்டு மூடி வைக்கலாம். இப்போ சீரக சம்பா அரிசி நல்லா ஊறிச்சு, அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. லெமன் ஜூஸ் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து லோ ஃப்ளேமில் 5 to 10 மினிட்ஸ் போட்டு மூடி வச்சுருங்க. மினிட்ஸ் கழிச்சு பார்த்தோன்னா பிரியாணி ரெடி ஆயிரும். இந்த பிரியாணியில் ஃப்ளேவருக்காக 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. இந்த பிரியாணியோட டேஸ்ட்டை அதிகப்பட்ட நெய்யில் கொஞ்சம் கேஷ்யூ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஆனியனையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை பிரியாணியில் மிக்ஸ் பண்ணுங்க. அது மேலே புதினா கொத்தமல்லி தூவி பண்ணுங்க. டேஸ்டியான ஹெல்த்தியான மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. தயிர் ஆனியன் சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பக்கத்தில் கிளிக் பண்ணுங்க. என்னோட வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.